உச்சம் என்னவென்று சொன்னால் மக்கள் பெரிதாக எங்களை போன்றவர்களெல்லாம் பழிவாங்கத்தினுடைய உச்சம்தான் இன்றைக்கு நடைபெற்றிருக்கிற இந்த ரைடு. என்ன காரணம்னா 2 நாளைக்கு முன்னால் நேற்றைய முந்தைய தினம் புதிதாக வந்திருக்கிற தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் ஆளுநர் உரைக்கு பதில் சொல்லிக் கொண்டிருந்தார். அப்பொழுது திட்டமிட்டு 2017 2026 வரை என்று ஒரு குறிப்பிட்ட ஆண்டை சொல்லி ஆதாரம் இல்லாத ஒரு குற்றச்சாட்டை சொன்னார் அவர். அப்பொழுது நான் எழுந்து ஆதாரத்தோடு பேசுங்கள், அப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பேரவைத் தலைவரிடத்தில் ஆதாரத்தை காட்டிவிட்டு தான் சொல்லுவதுதான் இதுவரைக்கும் மரபு என்று நான் தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டை அவர் மீது வைத்துக் கொண்டே இருந்தேன். அதற்கு பின்னால் எங்களுடைய எதிர்க்கட்சியினுடைய தலைவர் அவர்கள் எழுந்து எனக்கு மைக்கு கொடு என்று சொன்னார். நான் பேரவைத் தலைவரை பார்த்து எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் முதலமைச்சருக்கு பதில் சொல்ல வேண்டும், எனவே அவருக்கு மைக்கு கொடுங்கள் என்று தொடர்ந்து வலியுறுத்தி நின்று கொண்டிருந்தேன். அது எல்லா தொலைக்காட்சியிலும் காட்டினாங்க, நீங்களே பார்த்துருக்கலாம் அன்றைக்கு என்ன நடந்ததுன்னு. அதற்கு பின்னால் என்ன நடந்தது என்று சொன்னால், நாங்கள் நின்ற இடத்திலே ஆதாரத்தை காட்டுங்கள், ஆதாரத்தை கொடுங்கள் என்று சொன்னோம். அது எதுவும் பதில் சொல்லலை. பேரவைத் தலைவர்கள் முதலமைச்சர் பேசிவிட்டு கடைசியாக தான் அவர் பதில் சொல்லுவார்னார். அப்படிலாம் இல்லை, குற்றச்சாட்டு ஒன்று சொன்னாக்கா அதுக்கு ஆதாரத்தை காட்டணும். இது வரைக்கும் சட்டமன்றத்தில் அப்படித்தான் நடைபெற்றிருக்கிறது, அதுதான் மரபு, அதுதான் முறை. ஆனால் ஆதாரத்தை காட்டிட்டு முதலமைச்சர் பேச சொல்லுங்கன்னும் தொடர்ந்து அவர்கள் அனுமதிக்கலை. அதுக்கு பின்னால் அவர் எங்களை வெளியே தூக்கி போடலான்ற ஒரு நிலைக்கு போய்விட்டார். அது ஆனால் நாங்கள் எல்லாமே அமைதியாக வெளியேறிவிட்டோம். அன்றைக்கு நான் அவர் கேட்ட கேள்வி அந்த அடிப்படையில் தான் இன்றைய தினம் 2022 எங்கோ கரூரில் ஏதோ ஒரு அலுவலகத்தில் நடந்த ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை மையப்படுத்தி என் வீட்டுக்கு ரைடு வந்திருக்கிறார்கள். என் வீட்டுக்கு ரைடு வந்தது மாத்திரம் இல்லை, இது என்னுடைய முகவரி, இதனுடைய வீடு. இதனில் என்னுடைய சொந்த கிராமம் சேகூடல் என்கிற சொந்த கிராமம். அங்கே என்னுடைய இல்லம் இருக்கிறது. அங்கே தான் என்னுடைய வாக்காளர் ஜாபிதெல்லாம் அங்கே தான் இருக்குது. அங்கே தான் நான் வாக்கு பதிவு செய்கிறேன். அது என்னுடைய கிராமம். இது 2 தான் எனக்கு சொந்தமாக இருப்பது. ஆனால் திருவண்ணாமலைக்கு சென்று அங்கே கல்லூரிக்கெல்லாம் சென்று, ஒரு கல்லூரி நடக்கிற இடம், அந்த கல்லூரிக்கு சென்று அங்கே போய் பரிசோதனை என்ற பேரில் அந்த கல்லூரியை காலையிலிருந்து மாலை வரை அந்த கல்லூரியிலே அங்கே போய் ஆய்வு என்ற பேரில் இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த ஆய்வை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நீங்களே பார்த்தீங்க தொலைக்காட்சியில் அந்த கல்லூரியெல்லாம் காட்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த கல்லூரியில் படிக்கிற அந்த பொறியியல் மாணவருடைய மனநிலை எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். ஆக சம்பந்தமே இல்லாத பொறியியல் கல்லூரியிலே போய் அங்கே போய் சோதனை என்ற பேரில் இந்த சோதனையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் என்னன்னு சொன்னால், இதெல்லாம் செஞ்சாக்கா நாங்களாம் பயந்துருவோம் அப்படின்றதெல்லாம் இல்லை. நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் மிசாவை பார்த்த இயக்கம், இந்த இயக்கம் இதுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம். இன்றைக்கி ரைடு